போலீஸுக்கு ஒழுங்கா இந்த இடத்துல நடத்தலாம் நடத்தக்கூடாதுங்கிறத சொல்லியிருந்தா இவ்வளவு உயிர்கள் இன்னைக்கு பலி கொடுத்திருக்க வேண்டியது இல்லை. இது காவல்துறையினுடைய மெத்தன போக்கு தான் இதுக்கு முதல் காரணம். அந்த காவல்துறையை கையில வச்சிருக்கிற முதலமைச்சர் சும்மா வந்தோம் பார்த்தோம் போனோன்னு இருக்கிறதுக்கு இல்ல. அவரை பொறுத்த வரைக்கும் உட்காந்து வேலை செய்யணும். நான் திரும்ப திரும்ப அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட 40 உயிரை பறி கொடுத்துட்டு இருக்கோம். இது இந்த அரசாங்கத்து மேல நம்பிக்கை இல்லை மக்களுக்கு. அது மீண்டும் நிரூபணம் ஆயிருக்கு. இதுல முக்கியமா மாநில அரசு மட்டும் விசாரணையை மேற்கொண்டா சரியா வராது. ஏன்னா காவல்துறையோட தவறு நிறைய இருக்கு. அதனால இதுல மத்திய அரசு தலையிட்டு இதுக்கு உண்மையான தீர்வு காணணுங்கிறத சொல்லிக்கிறேன். சிறு குழந்தைகள் வேற இறந்திருக்கு, பெரியவங்க பெண்கள் ஆண்கள் எல்லாம் இறந்திருக்காங்க. இன்னும் ஒருத்தர் இப்ப நான் பார்த்துட்டு வந்ததுல ஒரு அம்மா, அதுக்கும் இந்த கூட்டத்துக்கு சம்பந்தம் இல்லை. அவங்க வேலை முடிச்சிட்டு வந்திருக்காங்க. அந்த அம்மாவோட நிலை ரொம்ப கிரிட்டிக்கல்னு சொல்றாரு டாக்டர். அதனால இந்த கையாளாகாத அரச வீட்டுக்கு அனுப்புறதுக்கு மக்கள் யோசித்து நல்ல முடிவை எடுக்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன்.